திருப்பாணாழ்வார் என்ன பண்ணாரா, நான் ரொம்ப தாழ்ந்தவன், ஸ்ரீரங்கம் கோவில மிதிக்கவே எனக்கு தகுதி இல்லைன்னார். பெருமாள் பார்த்தார், கோவில தானே மிதிக்க மாட்டேன், அர்ச்சகர் தோல் மேலேயே உட்கார வச்சு உன்னை உள்ளே அழைத்து வருகிறேன் என்று லோகசாரங்கர், அதற்கு முனிவாகன போகம்னு பேரு, ஒரு முனியையே வாகனமாக கொண்டு வருகிறார். அப்படி திருப்பாணாழ்வாரை தோளிலே எழுந்தருள பண்ணி கொண்டு உள்ளே அழைத்து வருகிறார் லோகசாரங்க முனிவர். அப்படியே உள்ளே வரும் திருப்பாணாழ்வார், திருவரங்கநாதன் இத்தனை நாள் அவர் கோவிலுக்குள்ளேயே வந்ததில்லை, முதல் முறை அர்ச்சகர் தோளிலே ஏறி திருக்கோவிலுக்கு வரார். என்னை அழைத்த அந்த எம்பெருமான் யாருன்னு இவர் பார்க்கும் போது, இவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி பெருமாளுடைய திருவடிகள் ஓடி வந்து திருப்பாணாழ்வார் கண்களிலே நிலை நிற்க, அந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் இப்படித்தான் தியானிக்கணும். விஷ்ணு ஸ்மரணம்னா, அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவாடவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான், திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. திருவடிய தியானிச்சார். அப்புறம் அப்படியே மேல போறார். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அப்புறம் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, திருவயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்றுளாகின்றதே, திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே, கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார், தொழப விரையார் கமழ் நீழ்முடிய மையனார், அணி அரங்கனார் அரவினனை மிசைமேய மாயனார், செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரியாதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து, கரியவாகி புடை பறந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவி நடையான், கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி, ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அந்த அமுத பார்த்துட்டோம்னா, அதை தியானம் பண்ணிட்டோம்னா மனசு இன்னொன்னு நோக்கி போகாது. அப்ப என்ன பண்ணணும்னா, எப்போதும் திருவடியிலேருந்து திருமுடி வரை நாம் பகவானை சிந்திக்க வேண்டும். கொஞ்ச நேரம்